ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கைன்மாஸ்டர் ஆப்பில் இருக்கிற ஆடியோ ரிலேட்டடான மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வால்யூம் என்வலப் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஆடியோவில் இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு எனி வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அது கீழே வந்து ஒரு மியூசிக் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷனான மிக்சர் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ உங்கள் ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு மிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட வீடியோனுடைய ஆடியோ ஃபுல்லாக நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா அந்த மியூட் ஆரோ அந்த ஸ்பீக்கர் மேலே மியூட் பண்ணிடலாம். ஸோ உங்கள் வீடியோவில் இருக்கிற பேக்ரவுண்ட் வாய்ஸ் எதுவுமே கேட்காது. நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு மியூசிக் ஃபைல் போடுறீங்க, அதனோட வால்யூம் வந்து லெஃப்ட்டில் அதிகமாக இருக்கணும், ரைட்டில் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் ரைட் எந்த சைடு அதிகமாக இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் 100%, ரைட் 100% அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம். அதே மாதிரி தான் பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து மீடியமாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா வாய்ஸ் வந்து ரோபோட்டிக் வாய்ஸ் மாதிரி இருக்கும். பிச் ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா ஒரு குழந்தை வாய்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஆடியோக்கு வந்து என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்காக நம்ம மிக்சரில் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலைசர். இது வந்து மெயினாக எதுக்குன்னா நம்ம ஆடியோவை, அதாவது நம்ம மியூசிக்கோ இல்லை வாய்ஸ் ஓவரோ கொடுக்குறோம்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. இதுலேயும் நிறையா இருக்குது. இதில் வந்து ஏஎம் ரேடியோ எடுத்துட்டிங்கன்னா நம்ம வாய்ஸுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். பட் ஆனால் மியூசிக் இதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ பாஸ், ட்ரபிள் பூஸ்டர், ட்ரபிள் ரெடியூசர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸுக்கு. இதுவே மியூசிக் எடுத்துட்டிங்கன்னா ஜாஸு, பாப்பு, நேச்சுரல், ஹிப்ஹாப் இதெல்லாம் வந்து மியூசிக் ரிலேட்டடான இதை ஆடியோ வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்கள் ஆடியோவுக்கு எது பெஸ்ட்டாக சூட் ஆகுதோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஈக்குவலைசர் ஆப்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிவர்ப். இது வந்து மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்கோ இல்லை உங்கள் வாய்ஸ்க்கு பின்னாடி இல்லை ஒரு டிலே இன் சவுண்டு வர்றதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மியூசிக்கு வந்து இது நாங்கள் அவ்வளோக்கா நம்மளால் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்குங்க. இப்போ வாய்ஸ் ஓவர் வீடியோ இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இதை வந்து நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். எப்படி வந்து உங்களுக்கு எக்கோ வரணும், ஒரு பின்னாடி ஒரு எக்கோ மாதிரியோ இல்லை ஒரு டிலேடு சவுண்டோடு வரணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் நீங்கள் செட் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ரிவர்பும் வந்து நல்ல எக்கோ இருக்கும் உங்களுக்கு. ஸ்டுடியோ வந்து நீங்கள் ஒரு நல்லா, அதாவது உங்கள் வாய்ஸை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டுடியோக்குள்ளே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணால் உங்கள் வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். அது ஆடியோக்கு வந்து அதாவது நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்கன்னா அந்த ஸ்டுடியோ ஆப்ஷன் வந்து நல்ல பெஸ்ட்டான இது. ஸோ இதெல்லாம் தாங்க இந்த ரிவர்பில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். நம்ம கொடுக்குற வாய்ஸ் ஓவருக்கு டிஃப்ரெண்ட் எக்கோஸ் வந்து நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இதெல்லாம் தாங்க ரிவர்பில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர். நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு உங்கள் வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ரோபோட் மாதிரியோ இல்லை ஒரு மான்ஸ்டர் மாதிரியோ, இந்த மாதிரி நம்ம நிறைய ஒரு கிட் மாதிரி பேசுகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஜஸ்ட் வந்து நான் இப்போ ஒரு வாய்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வாய்ஸை வந்து நம்ம இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சிப்மங்க் வாய்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோபோட், அதுக்கப்புறம் கிட்டு, ஃபன்னி, இதெல்லாம் 1 by 1 அப்படியே ஜஸ்ட் நான் கொஞ்சம் இதுவாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய கைன்மாஸ்டரில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இதுதாங்க வாய்ஸ் சேஞ்சரில் இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆடியோ லூப் டு எண்ட், டக்கிங் இதெல்லாம் பார்க்கலாம். லூப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வீடியோ ஃபைலில் ஒரு ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்க, ஒரு மியூசிக் ஆட் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் அந்த மியூசிக் வந்து 1 நிமிஷம் மியூசிக், ஆனால் உங்கள் வீடியோ வந்து 5 minutes வீடியோ அப்படின்னா ஃபுல் வீடியோக்கும் அந்த மியூசிக் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து லூப் கொடுத்துட்டு லூப் டு எண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சேம் மியூசிக் அந்த 5 minutes வரைக்கும் வரும். அதாவது ஒரே மியூசிக் உங்கள் வீடியோ ஃபுல்லாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து லூப் டு எண்டு கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு மியூசிக் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அது வந்து நான் லூப் டு எண்டு கொடுத்தேன் அப்படின்னா நான் எங்கேருந்து ஆட் பண்ணுறேனோ அதுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் வந்து அப்படியே உங்களுக்கு லூப் ஆகி அது ஃபுல் வீடியோவுக்கும் அது வரும். இப்போ
பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஆடியோ கிளிப் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ வந்து லூப் டு எண்டு கொடுத்துட்டேன். ஸோ அப்போ அதனோட எனக்கு இதுக்கப்புறம் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் என்ன வீடியோ இருக்குதோ அது எல்லாத்துக்கும் இதே மியூசிக் வந்து ப்ளே ஆகும். இதுதான் லூப் டு எண்டு. லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டக்கிங். இது வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் மியூசிக் மைல்டாக ஓடிட்டுருக்கு, நீங்கள் ஆன் டாப் ஆஃப் தட் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க, வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரெண்டையும், அதாவது உங்கள் வாய்ஸ் வந்து நல்லா வரணும், மியூசிக்னுடைய சவுண்டு கம்மியாக வரணும், அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த டக்கிங்கிற ஆப்ஷன். இது எல்லாம் தாங்க நமக்கு வந்து கைன்மாஸ்டரில் ஆடியோ ரிலேட்டடான இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.